ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பொங்கல் அன்று. இல் கூட்டலா லா. இங்கே பாருங்கள், இந்த இல்லும் இந்த ஆவியும் சேர்த்தணும். இல் கூட்டல் ஆ லா பொங்கல் அன்று. சீரிழமை சீர்கூட்டல் இளமை. சேர்த்தெழுதுக பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை. கூட்டப்பெயர் யானை. யானை வந்து எப்படி இருக்கும்? யானை கூட்டம். சொற்களின் கூட்டுப்பெயர்கள் பல குலை. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர். இதில் வந்து கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு. கீழ்கண்ட தொடர்களை கவனி. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். மேற்கு தொடர்ச்சி மலையும் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். கூற்று சரி, அதற்கான காரணமும் சரி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அதான் கரெக்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நோயாளன் மாளாத காதல் நோயாளன் போல். இது வந்து ஒரு செயல்பாட்டில் வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. எல்லோருக்கும் இனிய வணக்கம். வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. பொருத்தமான காலத்தை சுட்டுக. இருந்தன அப்படின்னால என்னது? இறந்த காலம். சரியான இணையை தேர்ந்தெடு. மழை பெய்யும் எதிர்காலம். இதுதான் கரெக்டு. கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. பழம் நழுவி பாலில் விழுந்தது. விழும், விழுகின்றது, இதெல்லாம் வந்து நிகழ்காலம். அப்போ இறந்த காலம் அப்படின்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது. விசனம். விசனம் அப்படின்னா என்னது? கவலைன்னு அர்த்தம். அதனுடைய எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. அல்லவை அப்படின்னா தீயவை அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அப்போ அதனுடைய ஆப்போசிட் வந்து நல்லவை. மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறி. மயிலாப்பூர். மயிலாப்பூர் என்பதன் மருவு பெயர் மயிலை. புதுக்கோட்டை என்பதன் மருவு பெயர் புதுகை. ஸ்விங்கம் தமிழ் படுத்துக. சுவைப்பு பையின். சுவைப்பு பையின். இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படாத ஒன்று. அப்போ நல்லா பார்த்துக்கணும். ஸ்விங்கம் அதை வந்து தமிழ் படுத்துக அப்படின்னா சுவைப்பு பையின். மேகசின் சரியான சொல். மேகசின் அப்படின்னா பருவ இதழ். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். எதை செய்யாமையால் கெடும்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூடுவது இட வலுவமைதி ஆகும். இது எவ்வகை வலுவமைதி? சரியான வினா, இது எவ்வகை வலுவமைதி? முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். கொற்கையின் அரசர் யார்? நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம். அப்போ தமிழ் வந்து நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். நாமகரணம் பெயர். நாமகரணம் அப்படின்னா பெயர். பிறமொழி சொற்கள் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் இந்த இது இருக்கும். பார்க்காதவங்க அந்த சிலபஸ், அதாவது நியூ சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் அப்படியே லைனாக போட்டிருப்போம், அதில் போய் பாருங்கள். நாமகரணம் அப்படின்னா பெயர்.
மதுரவசனி. மதுரவசனி அப்படின்னா தேன்மொழிப்பாவை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் மதுரவசனி அப்படின்னா தேன்மொழிப்பாவை. பணிந்து பணித்து. பணிந்து அப்படின்னா கட்டுப்படுத்துதல், அடங்குதல் அந்த மாதிரி வரும். பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல், கட்டளையிடுதல். சரியான பொருளை அறிக. தகளி. தகளி அப்படின்னா அகல் விளக்கு. காருகர். காருகர் அப்படின்னா நெய் விற்போர். இப்போ நெய் விற்கிற வலைக்கு நெய் விற்கிறவங்க காரில் தான் வருவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நெய் வந்து சரியான பால் ரேட் இல்லையா, அதனால நெய் வந்து ரேட் அதிகம். அப்போ நெய் விற்றா நம்ம கார் வாங்கிடலாம், இல்லாட்டி நெய் விற்கிறவங்க காரில் தான் வருவாங்க. நுழாய். நுழாய் என்பது இளம்பாக்கு. நுழாய் அப்படின்னா பாக்குடைய இளம், இளம்பாக்கு. குரில் நெடில் மாற்றம். விதி வீதி. விதி அப்படின்னா சட்டம், சட்டம். விதி 99, விதி 19 அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது. தெரு அப்படின்னா தெரு, நம்மளுடைய ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட்டு கபிலன் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வீதி. நசி நாசி. நாசி அப்படின்னா மூக்கு. நசி அப்படின்னா குறைதல். களை என்னும் சொல்லுக்கு பொருத்தமுடைய இரு பொருளை கண்டறிக. வயலில் களை, முகத்தின் ஒளி. பிள்ளைக்கு கல்யாண களை வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. வயலில் களைனா களைச்செடி. நமக்கு நெல் செடிக்கு நடுவில் மற்ற தேவையில்லாத செடிகள்லாம் வந்திருக்கு இல்லையா, அது. சொல் இரு பொருள் தருக. நெல் பதம். சரியான இரு பொருளை தேர்ந்தெடு. சுற்றம் விருப்பம் உறவு. இதற்குண்டான சரியானது சுற்றம் விருப்பம். உங்கூருக்கு வரேன். இது வந்து பேச்சு வழக்கு. அப்போ சரியான எழுத்து வழக்கு உங்கள் ஊருக்கு வருகிறேன். வந்து இந்த ஊ வராது, குறில். உங்கள் ஊருக்கு வருகிறேன். பெரசா வந்துடுவேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. விரைவில் வந்து விடுவேன். தற்போது வெறுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வினைத்திட்டம் என்பது யாது? இந்திய நூலாசிரியரின் தந்தை என அறியப்படுபவர் யார்? சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. எவ்வளவு பெரிய கரடி? கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? எப்போவுமே இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வந்து நம்ம வரும். எவ்வளவு பெரிய கரடி. வினையச்சத்துக்கு முன்னாடி கமா வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? வினாக்குறிக்கு பின்னாடி பொருத்தமான நிறுத்தற்குறிகள் இட்ட தொடரை காண்க. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயர் மாணவி. பொருந்தாத இணையை கண்டறி. 4க்கு A, இது வந்து பொருந்தாதது. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத சொல் எது? மட்டை, மடலி, குருத்து, பைங்குல் எல்லாமே இளம் நிலையை குறிக்கிறது. மட்டை அப்படின்னா காஞ்சி போனதை குறிக்கிறது, இளம் நிலையை குறிக்காது. இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளை ஒட்டி பொருந்தாத சொல்லை கண்டறிக. காமம், வெகுளி, மயக்கம். இந்த மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். அப்போ பொருந்தாதது வந்து இன்பம். மரபு பிழை வினைமரபு. பால் பருகு, கிளி பேசும். அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. மலர்ந்தன. இது 4மே சொல்கிற ஒரே பொருள் மலர்ந்தன. தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பழங்களின் மேற்பகுதி. மாம்பழத்தில் தோல் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பழங்களோட மேற்பகுதிக்கு தான் தொளி, தோல், தோடு, ஓடு. அகர வரிசைப்படுத்துக. அண்ணா, அணை, தழை, மன்னா.
மஞ்சள், மணம், மதம், மரகதம். எப்பவுமே முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அடுத்து நம்ம இரண்டாம் எழுத்தை பார்க்கணும். அகர வரிசைப்படுத்துக. ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர். இலை, இலை. இலை அப்படின்னா மெலிந்து போதல். என்ன இப்படி அழைச்சிட்டீங்க அப்படி கேட்குறோம் இல்லையா, அதான் இலை அப்படின்னா மெலிந்து போதல். இந்த இலை அப்படின்னா நூலிலை. நேமி அப்படின்னா சக்கரம். கோடு, மலை. இது வந்து நம்ம பொருள் கொடுத்துருப்போம். பொருள் அறிய 6th 7th 8th 9th 10thலாம் போட்டிருக்கோம். அதில் நம்ம கொடுத்துருப்போம். சக்கரம் அப்படின்னா மலை. சரி, நேமி அப்படின்னா சக்கரம், கோடு அப்படின்னா மலை. இந்த இரண்டுக்கு உண்டான பொருள் தான் கேட்டிருக்காங்க. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிய. மறைந்த ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதுதான் கரெக்டு. வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லாதான் வரும். அப்போ நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் நட. போட்டேன் என்பதன் வேர்ச்சொல் போடு. ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. ஓடினான். அந்த வினை வந்து அங்கே முடிஞ்சிருக்கணும். அப்போ ஓடினான். வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சச் சொல் படித்து. வினையெச்சம்னா ஊல முடியும். அப்போ படி என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லின் வினையெச்சச் சொல் படித்து. கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. கண்டேன். வலுவற்ற தொடரை கண்டறிக்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். கூரை அப்படின்னா வேய்ந்தனர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள். எக்ஸ்கவேஷன் அகழாய்வு. இது ரெண்டு மட்டும்தான் கரெக்டு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இன்டெலெக்டல் அறிவாளர். பொருந்தாத இணையை கண்டறி. எள், காற்று. இதை பார்த்தோம்னா வங்கம் அப்படின்னா கப்பல். இது எல்லாமே பொருள் நேராக இருக்கும். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். மாட ஒள்ளொளிரி அப்படின்னா கலங்கரை விளைக்கும். எள் அப்படின்னா காற்றுங்கிறது தான் தவறு. துஞ்சு புலி இடறி சிதடன் போல் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. அறியாமை. உவமையால் விளக்கப்படும் பொருள் பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிவது. இந்த துஞ்சு புலி இடறிய சிதடன் போல இதெல்லாம் வந்து நம்ம படிக்காத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புது கொஷின் வந்தால் ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துக்கணும். அறியாமை. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது இனமொழி விடை. இந்த கொஷின்னு எல்லா கொஷின் பேப்பர்லேயும் கேட்குறாங்க. இனமொழி விடை, அதாவது வேறொன்று கேட்டால் அதுக்கு பதிலாக அதோட இனமாக கவிதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும். பாடல் பாட தெரியுமா இல்லை ஆடத் தெரியும். இந்த மாதிரி அதனோட இனத்துக்கு விடை சொல்கிறது வந்து இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. தலை வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல். இனிமேல் வரப்போகிறத சொன்னால் உருவது கூறல். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சொன்னால் உற்றது உரைத்தல் விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பறவைகள் வந்து தங்கின. பறவைகள் அப்படின்னாலே பன்மை. அப்போ தங்கினதான் வரும். ஒன்று வந்தால் பறவை வந்து தங்கியது அப்படின்னா ஓகே. இங்கே பன்மை வந்தால் இங்கேயும் கண்டிப்பாக பன்மை வரும். அப்போ பறவைகள் வந்து தங்கின. ஒருமை பன்மை பிழை நீக்கு எழுதுக. மொழி வளரும் தன்மை உடையது. இது பார்த்திங்களா, இது ஒன்று தான். அப்போ மொழி வளரும் தன்மை உடையது. பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள். திகிரி. திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். அழி கருணை. அலர் மலர்தல். கொங்கு மகரந்தம். திகிரி யானை சக்கரம், அழி கருணை, அலர் மலர்தல், கொங்கு மகரந்தம்.
சொல் பொருள் பொறுத்துக. புரிசை, புரிசை அப்படின்னா மதில். புழை, சாளரம். பனை, முரசு. கயம், நீர்நிலை. புரிசை அப்படின்னா மதில், புழை, சாளரம், பனை, முரசு, கயம், நீர்நிலை. வருதல் என்பதன் வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லில் தான் வரும். வா. சுடச்சுடரும் பொன் போல என்னும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. நாணம் வளரும், ஞானம் வளரும். இந்த மாதிரி அதிகம் கேள்விப்படாத கொஷின்ஸ்லாம் எப்போவுமே பார்த்துக்கணும். சுடச்சுடரும் பொன் போல. பொன் அப்படின்னா என்னது? நம்ம தங்கம் வாங்கி வைக்கணும்னு பெண்கள் எப்போவுமே அந்த அறிவை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க, தங்கத்து மேல் இருக்கிற அறிவு. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். சுடச்சுடரும் பொன் போல அப்படின்னா ஞானம் வளரும். சொற்களை ஒழுங்குபடுத்துதல். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. பிறவினை சொற்றொடரை காண்க. மாலை அணிவித்தான். நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம். என்னால் இந்த வீடு கட்டப்பட்டது, இல்லை இவரால் இந்த வீடு கட்டப்பட்டது அப்படின்னா பிறவினை வாக்கியம். நான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்னா செய்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். அப்துல் நேற்று வருவித்தான். நேற்று வந்தான் அப்படின்னா தன்வினை. நேற்று வருவித்தான் அப்படின்னா அவன் வேற யாரையோ வருவிச்சிருக்கான், அப்போ அது பிறவினை. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறி. மயில் அகவும், அகவியது. வண்டு முரளும். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சமொன்றும் இல்லை. ஆதலால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும். மோனோலிங்குவல், ஒரு மொழி. கலைச்சொல் வந்து மோனோலிங்குவல், ஒரு மொழி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வேர்ல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. கோனிக்கல் ஸ்டோன், குமிழிக்கல். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் அப்படின்னா பக்கத்தில் உயிரெழுத்து வரும், ஒரு அப்படின்னா உயிர்மை எழுத்து வரும். இது வந்து 2 கொஷின் கண்டிப்பாக வரும். இந்த ஒரு சின்ன இது தெரிஞ்சாலே போதும், நம்ம 2 கொஷின் கரெக்டாக அடிச்சிடலாம். சரியான எண்ணையை தேர்ந்தெடு. ஓர் அடர்ந்த காடு. கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் இனிய காலை பொழுது. இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம். தமிழர் நாகரிக வாழ்வில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கீழே இருக்கிற கொஷினுக்கு உண்டான ஆன்சர் இந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். இந்த பேராகிராஃப் நல்லா படிச்சுட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். திவாகரன் நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை எது? சிற்பக்கலை. தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை? சிங்கம், யாழி. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோயில்களில் செதுக்கப்பட்டன? குடைவரை கோயில்கள். திருச்சி மலைக்கோட்டையில் காணும் சிற்பம் யாருடைய காலம்? பல்லவர் கால சிற்பங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.